சாம்பார் கீரை பார்த்திங்கன்னா அரைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைக்கீரை கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துக்கங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரைக்கீரை தான் பண்ண போகிறேன். அரைக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு கட் பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, இது தேவையானது பார்த்திங்கன்னா கடுகு, அடுத்து பச்சை மிளகா, வெங்காயம், பாசிப்பருப்பு கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பாத்திரத்தை வச்சுட்டு சூடானதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறமேட்டு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகா பார்த்திங்கன்னா கீரையை முழுசாகவே போட்டிருக்கேன். முழுசாகவே போடுங்க, இல்லாட்டி கீரையும் அதுவும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஓரமாக அந்த கடுகு வெடிக்கட்டும். ஓரமாக பார்த்திங்கன்னா வெங்காயம், அடுத்து பாசிப்பருப்பு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். நல்லா கடுகு வெடிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த கீரையை சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரை ஆகக்கூடாது, அதனால தான் உடனே கீரையை சேர்த்துக்கிறேன். ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். கீரை பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னா ஒரு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம கிளறிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு கீரை வதங்கினதுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கீரை, வெங்காயம், அந்த பருப்பு 3மே வந்து ஈக்குவலாக வெந்திருக்கணும். வெங்காயமும் ஃப்ரையாக இருக்கக்கூடாது, பருப்பும் பார்த்திங்கன்னா ஃப்ரையாக இருக்கக்கூடாது. அந்த கீரை எந்த அளவு ஃப்ரை ஆகிருக்கோ அதே அளவு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு 3மே டேஸ்ட்டு அந்த கீரை வதங்கி கீரை ஒரு மாதிரி மசிச்சாப்பில் வரும். அந்த டேஸ்ட்டும் அது சேர்த்து இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த 3மே ஒரே இதில் வரும். நல்லா சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பாதி உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு பாதி தான் சேர்த்துக்கணும். பாதி உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கரெக்டாக இந்த கீரை வேகிறதுல தான் இதில் பக்குவமே இருக்குது. இந்த கீரை வெந்துருச்சுனாவே மீதி எல்லாமே அப்படியே ஒன்று போல் வரும். இப்போ இந்த பருப்பு கீரை பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று போல் நல்லா கொதிக்குது. எல்லாமே ஈக்குவலாக வேகணும். பருப்பு கூட வேகக்கூடாது, பருப்பும் கரெக்டாக அதே பக்குவமாக இருக்கணும், கீரையும் ரொம்ப குலைவாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வேகுது. இப்போ இது வந்து நம்ம அடிக்கடி கிளறி விடுங்க. பருப்பு வேகலை அப்படின்னா, தண்ணி பத்தலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் தண்ணி இன்னும் நல்லா சேர்த்துக்கிட்டு இன்னும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா மசிஞ்சிக்கிட்டு வரும். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரியே வெந்து இந்த கலரே பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. இப்போ ஓரளவு இந்த தண்ணி சுடுனாவே நம்ம கீரை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா
பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். காய் வந்து பார்த்து வாங்குறப்ப பிஞ்சு காயாக பார்த்து வாங்கணும் பீர்க்கங்காவை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.